ஒரு 64 நாட்கள் சிறைவாசம், அதற்கு பின்னால் மேடை கிடைக்காத வனவாசம், இப்படி 8 மாதங்களை நான் கழித்தேன். அதற்கு மருந்து போட்டவர் தான் என் அன்பு சகோதரன் சுப்பிரமணியம் அவர்கள். மேடைக்கு வந்தவுடன் என் அன்பிற்குரிய அண்ணன் மைதீன் கான் சொன்னாரே, இந்த கட்சி உன்னை கைவிடாது என்று சொல்லி சத்தியமாக சொல்கிறேன். கைவிட்டாலும் விடாவிட்டாலும் துரத்தினாலும் விரட்டி அடித்தாலும் திரும்ப திரும்ப வருவேன், மீண்டும் வருவேன், மீண்டு வருவேன். அது திமுகவில் மட்டும்தான் நடக்கும். நான் செத்தாலும் இந்த துண்டோடு தான் சாவினே தவிர எவனுக்கும் அடிவணிய மாட்டேன். காரணம், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் நாதி இல்லை. அதை புரியாதவர்கள் பல பேர் இருக்கலாம். இங்கே இந்து 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 என்று சொன்னார்கள். என் நெத்தியில் பொட்டை பாருங்கள், அது என்ன பொட்டு? சும்மா சொல்லுங்களேன், அது என்ன பொட்டு? தெரிதா? இருக்கா? போயிடுச்சா? அண்ணா, ஆஞ்சநேயர் பொட்டு. அது எதுக்கு வச்சா தெரியுமா? எங்கள் ஆத்தா 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துருச்சு. வச்ச உடனே ஒரு நாள் இந்த டப்பாவை தூக்கிட்டு வந்துச்சு, சின்ன தூண்டு டப்பா தூக்கிட்டு வந்து, அப்பா இப்படி ஒரு ஆள் வந்துட்டாப்பா, நீ பாதுகாப்பாக வந்து சேரணுன்னா இந்த ஆஞ்சநேயர் பொட்டை வச்சின்னா அவர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி கொண்டாந்து உன்னை சேர்த்துருவாருன்னு வச்சு விட்டா. வச்ச ஆத்தா செத்துட்டா. அவள் ஞாபகமாக இந்த பொட்டு வச்சுருக்கேன். நான் இந்தி இல்லையா? எங்கள் அப்பன் பேர் ஜெயராமன், எங்கள் அம்மா பேர் ஆண்டாளம்மா, என் பொண்டாட்டி பேர் திரிபுர சுந்தரி. இதெல்லாம் இந்து பேர் இல்லையா? போங்கடா, சாமிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு திருட்டு பைய வேஷம் போடுறீங்க நீங்கள். இங்கே கூட சொன்னாங்க, அண்ணன் மைதீன் கான் சொன்னார், இவங்கெல்லாம் என்னமோ கங்கையில் குளிச்சுட்டு வந்த சுத்தமானவர்கள் இல்லை, வாஷிங் பவுடர் நிர்மான் இவங்கெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்தவனுங்க. கங்கையில் குடித்தா கூட அங்கே டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வரும். உனங்க வாஷிங் மிஷினில் அந்த தண்ணி கிண்ணி எல்லாம் விட்டு சுத்தம் பாருங்கள் உள்ளே, அப்படி வாஷ் பண்ணவங்க இவங்கெல்லாம். இங்கே அவைத்தலைவர் அண்ணன் பேசும்போது சொன்னார் கோயிலை பற்றிலாம். நம்ம தெளிவாக 1952 என் தாத்தன் கலைஞர் தெளிவாக சொன்னார், கோயில் கூடாது என்பதில்லை எங்கள் நோக்கம், கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக அப்போ சொன்னார் 52. இப்போ என்ன சொல்கிறான் அண்ணாமலை? கோயிலை விட்டு அறநிலையத்துறையே விரட்டுவோம், நாங்கள் வந்தால் அந்த துறையே இருக்காது, மொத்தமாக உண்டியை ஆட்டை போட்டுடலான்னு பார்க்குறோம். மொத்த உண்டியும் சுருட்டிடுறது. இங்கே சொன்னாங்க இடி, வருமான வரித்துறை ரெய்டு, அதெல்லாம் எதுக்கு போகுது? எங்கன்னா மாநகர செயலாளர் கூட சொன்னார், இங்கே ஒரு 2 கடைக்கு நம்ம போனால் என்னான்னு கேட்டார். அப்படி போய் தான் நீ 1000 கோடி வருமான வரி கட்டணுமா, 500 கோடியே பிஜேபிக்கு பாண்டு பத்திரமாக கொடுத்துரு, மேட்ரு முடிஞ்சு போச்சு. 60 வருஷமாக காங்கிரஸ் கட்சியில் அவ்வளோ பணம் இல்லைங்க. 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸுக்கு அவ்வளவு பணம் இல்லை. 9 அது ஒரு 4, 13 வருஷம் ஆண்ட கட்சிக்கு காங்கிரஸை விட 2 மடங்கு பணம் இருக்கிறது என்று சொன்னால், கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு மிரட்டி பத்திரம் மூலம் பணத்தை வாங்கினான். சுப்ரீம் கோர்ட்டு கூட்டு தலையில் குட்டியது, இந்த பாண்டு விலைங்க செல்லாது, அதை ரத்து செய்கிறோம் சொல்லிச்சா இல்லையா? இப்போ அந்த பாண்டு வேலை நடக்காது. உடனே என்ன பண்ணுறான், காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட்டை முடக்கிறான். அவன் கோர்ட்டுக்கு போனால் அதை ரிலீஸ் பண்ணுறான். இது சித்து விளையாட்டு. இது தலைவர் தளபதியின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், தலைவர் இந்த உழைப்பு. அண்ணன் மைதீன் கான் சிறப்பாகவே சொன்னார், அவர் படிப்படியாக உயர்ந்தார் என்று. இந்த நாட்டில் எவனுக்கும் இல்லாத தகுதி எங்கள் அண்ணன் தளபதி ஒருவனுக்குத்தான் உண்டு. காரணம், இங்கே 14 வயதில் திமுக இளைஞர் திமுகவை துவக்கினார் என்று மாநகர கழக செயலாளர் சொன்னார். இல்லை, 14 வயதில் தமிழ்கொடி ஏந்தி வந்தவர் தலைவர் கலைஞர். 12 வயதில் எங்கள் அண்ணன் தளபதி வாக்மேனை எடுத்துக்கொண்டு இதோ மேடை போட்டு நீங்கள் எல்லோரும் மேடையில் அமர்ந்திருக்கிறீர்களே, எங்கள் அண்ணன் தளபதி இதோ இருக்கிறதே சிகப்பு கார்பெட், அதில் ஓரமாக அமர்ந்து கொண்டு, அன்று கார்பெட் கிடையாது, ஓரமாக அமர்ந்து கொண்டு அந்த வாக்மேனை கையில் வைத்து தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்டு செய்து அதை முரசொலிக்கு 12 வயதில் அனுப்பிய மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி.
எல்லோருக்கும் பதவி உண்டு. இந்த மேடையில் இருக்கின்ற இதோ துணை மேயரில் ஆரம்பித்து மாவட்ட கழக செயலாளர், தேர்தல் பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர் எல்லோருக்கும் பதவி உண்டு. எங்கள் அண்ணன் தளபதி முதலில் பெற்ற பதவி என்ன தெரியுமா உங்களுக்கு? மிசா கைதி என்ற பதவியை முதலில் பெற்ற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. ஓராண்டு காலம் சிறைவாசம். சிறையிலிருந்து உயிரோடு வருவாரா வரமாட்டாரா தெரியாது. கட்டிலில் படுத்து புரள வேண்டிய காதல் மனைவி ஒரு புறம். அவள் நினைத்தாள் கணவன் நம் கூட இருப்பான். அவளுக்கு 5ஆம் மாதம் மறுபடம் தைக்கவில்லை, 7ஆம் மாதம் பூ முடிக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவள் பிரசவத்திற்கு போகின்ற போது, கண்ணே காதலியே, உன் காதலன் நான் இருக்கிறேன், சுகமாக பிரசவம் நடக்கும், எது நடந்தாலும் உன் கணவன் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் அருகில் இல்லை. அவளே ஆஸ்பத்திரிக்கு சென்றாள், அவளே பெற்றாள். அந்த பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தால், குளிப்பாட்டினாள், சீராட்டினாள், ஆடை போட்டால். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு சென்றால், கம்பிக்கு இடையே காதலனே கணவனே நீ கருவாக்கிய பிள்ளையை இதோ கொண்டு வந்திருக்கிறேன், இதோ பார் என்று காட்டினாள். எங்கள் அன்னை துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி. காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. யாரை பார்த்துறா? வாரிசு அரசியல். நாங்கள்னா நேற்று வரைக்கும் ஃபாரினில் வேலை பார்த்துட்டு தாத்தா கலைஞர் செத்த ஒன்று அடுத்த நாள் சிஎம் ஆனவரா? படிப்படியாக நாங்கள் தயார் பண்ணுறோம்டா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மகாராஷ்டிரா மாதிரி எவனா வச்சுட்டு போனால் டோட்டலாக அமைக்கலாம். தான் சொன்னான் பாருங்க, தமிழகத்திலும் சிண்டேக்கள் வருவார்கள். ஏன்டா இந்த அறிப்பு? தேர்தலை சந்திங்க, ஓட்டு வாங்குங்க, ஜனங்க உங்களை ஏற்றுக்கிட்டா நாங்கள் பண்ணிட்டு போகிறோம். இந்த வாட்டி எப்படியோ விட்டீங்க நம்ம ஆனழகன் நயினார் நாகேந்திரனை. அந்த கட்சியில் பார்க்குற மாதிரிங்கிற ஒரு எம்எல்ஏ அவர் தான். ஆமாம், நான் பொய்யா சொல்கிறேன். 4 எம்எல்ஏ நாகர்கோயிலுக்காக இடைத்தேர்தல் வந்தாலும் வரலாம். அவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த சட்டமன்றம் முடிஞ்சு ஏதாவது வெளிநடப்பெல்லாம் நடந்தாங்கன்னா வெளியே வந்து மைக்கு முன்னாடி நின்று பேசுவாங்கல்ல, மைக்கு ஸ்டாண்டு கீழே தான் இருப்பார் நாகர்கோவில் எம்எல்ஏ. இன்னொன்று பெஸ்ட்டு, நான் போன வாட்டி கூட சொன்னேன், ரொம்ப அடக்க பார்க்குற முடியல, என்னால் என்ன பண்ண முடியும், வயிறு எரியுதுங்க. இப்போ இங்கே பேசும்போது என் அன்பு தங்கச்சி கலைஞர் கருவறை முதல் கல்லறை வரை சாதனை என்று சொன்னார்கள். எங்கள் தாத்தா கலைஞர் செய்யாத சாதனையா? ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அது திருமணத்திற்கு நீ கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா 30,000 தருகிறேன், திருமணத்தை நடத்து. திருமணம் முடிந்த இளம் ஜோடிகள் ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை சமைப்பதற்கு கேஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா கேஸும் ஃப்ரீ, கேஸோடு சேர்த்து அடுப்பும் ஃப்ரீ. ஆக்கி சாப்பிட்ட ஜோதிகள் சந்தோஷமாக இருந்தாலா? அவர்களுக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், டிவியை பார், சுகமாக வாழு. காதலன் மனைவியை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? மாமனார் வாங்கி தரவில்லையா? கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தான குழந்தைக்கு பாலை கொடு. அந்த குழந்தை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பள்ளிக்கு செல்லுவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் பள்ளிக்கு போனானா? அந்த குழந்தைக்கு சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கும் வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்து +1 போனானா? அவனுக்கு பஸ்ஸுக்கு காசு செலவாகிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு செல்ல வேண்டுமா? காலேஜுக்கு ஃபீஸ் இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன், வா கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீ.
அவனும் காதலித்தானா, அவனும் கர்ப்பமாக்கினானா, அவனும் பிள்ளை பெற்றானா, அவனுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் பா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. பஸ்ஸுக்கு போக காசு இல்லையா? 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பாசையும் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, வைத்தியம் பார். ஆஸ்பத்திரியில் வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை 4 பேர் தூக்க ஆள் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் மார்ச்சரி வேணையும் தருகிறேன். கொண்டு வந்தாயா? போட்டு பார்த்தாயா? அழுதாயா? ஈ வைக்கிறதா? எறும்பு கடிக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் இந்த நாட்டில் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? உனக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் இந்த நாட்டில் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. புதைத்தாயா? எரித்தாயா? வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? பர்த் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவனாவது சொல்ல சொல்லு, பிஜேபிக்காரன் போட்டு சொல்ல சொல்லு. இப்படி சொல்ல நான் இங்கேயே தூக்கு போட்டு செத்துடுறேன். ஏய், என்ன சொன்னீங்கடா நீங்கள்? வெளிநாட்டிலலாம் கோடிக்கணக்காக பணம் இருக்குது, அதெல்லாம் கொண்டாந்து எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் 5 லட்சம் போடுறேன். அட பாவி, இப்படி நீ சொல்லாமல் இருந்தால் கூட எங்கே பூ விற்கிற ஆயா, எங்கே இட்லி விற்கிற ஆயா, விறகு விற்கிற ஆயா, அவங்கெல்லாம் போய் மோடி 5 லட்சம் போடுறாராம். பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா வராதான். இப்போவே போய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுச்சு. நம்ம போட்டோம்ல பணம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா. அந்த ஆயா போய் 100 எடுக்க 900 ரூபா எடுத்துடுச்சு. மிச்சம் 100 ரூபா எடுக்கணும்ல, போய் காடை விட்டால் 75 ரூபா தான் வருது. 25 ரூபா காணும். பாட்டி பேங்க்கில் போய் கேளு. அவன் பாட்டி 25 ரூபா தானே, அது எஸ்எம்எஸ் சார்ஜ். பாட்டிக்கு ஃபோனே இல்லை. டேய், இப்படி கேப் மாதிரி பசங்களை எங்கன்னா பார்த்துருக்கோமாங்க? சொல்லுங்கள். இப்போ சொல்லி தானே ஆரம்பித்தோம். நம்ம பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம், மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு அந்த காசை திருடுறான். அதுக்கு தான் அண்ணன் தளபதி அந்த 6000 ரூபா கொடுத்தோம்ல, இப்போ மினிமம் காசு இல்லை நம்ம வீட்டு ஜனத்துக்கு படத்தெல்லாம் திருட போகிறான்னு சொல்லிட்டு டைரெக்டாக கையில் கொடுத்தாரு. அதுக்கு இங்கே யாரோ சொன்னாங்க, ஏதோ 2 மாமியை சொன்னாங்களே. எந்த மாமி அது? நிம்மி ஆயா. அவர் யார் ஒரு மாமின்னு சொன்னவர்? ஆயாங்க. ஏங்க என்னங்க ஒரு தரமோட பேசுங்க. ஆயாவை ஆயான்னு சொல்லணும், மாமியை மாமின்னு சொல்லணும். சொல்கிறீங்களா? நம்ம வானதி மாமி கரெக்டு, மாமி. ஏன் என் வாயை கலர்றதுக்குனே எல்லாம் மேடையில் உட்காந்துக்கிறாங்க. நான் பட்டதெல்லாம் போதாடாடா பாவீங்களா? இல்லைங்க, நீ தானே சொன்ன நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன். நீ கொடுக்க வேணாடா சாமி. இருந்த வேலையெல்லாம் புரிஞ்சுட்டு என் தம்பி தங்கச்சியெல்லாம் 24 ஹவர்ஸ் கம்பெட்லேயே தட்டுவா. அங்கிள் அதெல்லாம் 50,000 75,000 1 லட்சம் வாங்குச்சா? அதுக்கெல்லாம் சம்பளத்தை குறைச்சிட்டான் தெரியுமா உங்களுக்கு? புதுசாக வேலை கொடுக்க வேணாம் சாமி, நீ இருக்கிற வேலையை பிடிங்கிட்டியே. அதை வச்சுக்கிட்டு இங்கே அந்த இதுக்கு முன்னாடி முருகன் ஒரு பையன் தானா தமிழ்நாட்டுக்கு தலைவராக, இப்படி எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தாங்களோ தெரிலங்க இந்த அண்ணாமலை. நான் காக்காயாக கத்துறேன். தலைவரான காலத்துலேருந்து எங்கள் முதலமைச்சர் கோரிக்கையாக வைக்கிறேன், அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ரீசெக் பண்ணுங்களேன். நீங்களாவது இந்த பொறுப்பாளர்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்கள். ஏங்க நான் கேட்குறேன், ஐபிஎஸ் படித்தா அதுக்கு என்ன வேணும்? ஒருத்தன் சொல்கிறான் பிஜேபி, ஐபிஎஸ் படிச்சுட்டு இதுக்கே ஏன் வந்தார்? அவர் இஷ்டம், அவருக்கு வேலை பிடிக்கல, ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். இதே முட்டாள்
ஒரு ஐபிஎஸ் படிக்கிறது மட்டும்தான் அவன் செலவு. படித்து முடிச்சுட்டா அவனை ஐபிஎஸ்ஸை தயார் பண்ணுறதுக்கு அரசாங்கம் எத்தனை லட்சம் செலவு பண்ணுது தெரியுமா? அவ்வளோ பணத்தை எதுக்காக செலவு பண்ணுது? இவன் 58 வயசு வரைக்கும் இருந்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஆட்சிக்கும் உறுதுணையாக இருப்பான் என்று சொல்லி அத்தனை லட்சம் செலவு பண்ணி இவன் ஆள் மெலிசாக இருந்தால் இவனுக்கு பூஸ்ட்டு கொடுத்து முட்டை கொடுத்து கால் ரெண்டும் ஒன்றா ஒட்டி இருந்தால் பிரிக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி இவனுக்கு கண்ணு சரியாக தெரியலன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போய் கண்ணாடியை போட்டு இவ்வளவு இடமும் ஒரு அரசாங்கம் எடுத்தால் இவன் ஐபிஎஸ் 9 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துட்டேன். நீ பார்த்த தானே? இப்போ நான் பாருங்கள், என்ன கூட கேட்டாங்க, யார் கேட்டாங்களே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க ரூமில் வந்து. பார்த்தீங்களா? கேட்டால் புள்ளி விவரம்லாம் கரெக்டாக இருக்குது, அதான் நீங்கள் பியூசி படிச்சிருக்கீங்களா? நம்பிட்டேன். என்ன கேட்டல மாநகர செயலாளரே கேட்குறேன். ஒரு நாள் போய் அண்ணாமலையை கேட்கணுமா இல்லையா? இல்லை மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் போடுறாங்கல்ல, அப்போ எந்திரிச்சு கேட்கலாமா? என்னை பார்த்தாவே தலைவர் மூஞ்சி திருப்பிக்கிறார். பாராட்டினா இவன் இன்னும் கடுப்பாயிடுவான், இன்னும் ஓவராக பேசுவான். அந்த நிலைமை அவருக்கு. அவன் ஒரு நாள் பாருங்கள், இங்கே இவ்வளோ விஷயம் சொன்னாங்களே, நாள் சாயந்தரம் 6:30 மணிக்கு கேவிகே குப்பத்தில் பேசுகிறார். யார்? அண்ணாமலை. என்ன சொல்கிறாருன்னா, இடி தயாராகி கொண்டு இருக்கிறது, வருமான வரித்துறை தயாராகி கொண்டு இருக்கிறது, எந்த நேரத்திலும் கதிர் ஆனந்த் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போகும் சொல்லிட்டாரா? இவர் சொல்லிட்டாரு. காலையில் எழுந்தார் எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் துரைமுருகன். அவர்கிட்ட போய் என்னங்க கதவை தட்டங்கட்டுன்னு சொல்கிறாரு அவர். அப்படியா? யாரும் தட்டெல்லாம் வேணாம், நான் திறந்தே வைக்கிறேன். அவர் மறுபடியும் கேவிகே கூப்போம். அதுக்கு இதுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குமாண்ணே? அவ்வளோதான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? மேலே கூட இருந்துட்டு போட்டுமே. நான் ஒரு அந்த காலத்து பியூசி படித்தோம் நான் சொன்னால் மேலே இருக்கும் கீழே இருக்குன்றீங்க. தப்பாக ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே வச்சுக்கங்க. அங்கே வரான். அங்கே வந்தோடனே நேற்று நீங்கள் வந்து அமலாக்கத்துறை வரும், வருமான வரித்துறை வரும், கதிர் ஆனந்த் வீட்டுக்கு வரும்னு சொன்னீங்களே, அவர் நீ தட்ட வேணான்னு சொல்கிறாரு, திறந்தே வச்சுருக்காராம். அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், நான் எங்காவது வருமான வரித்துறை என்ற பெயரை உபயோகித்தேன்னா, நான் எங்காவது கதிர் ஆனந்த் என்ற பெயரை சொன்னேன்னா, என்ன சொல்கிறானுங்க, நான் குடிகாரனும், நான் மனநோயாளியும். மனநோயாளி மொத்த பேரையும் கஞ்சா அடிக்கிறவன் மொத்த பேரையும் பிஜேபியில் வச்சுக்கிட்டு மானங்கட்டு அரசியல் நடத்துகிற நீங்கள் இப்படி ஒரு பைத்தியக்காரனை மாநில தலைவராக வச்சுருக்க கட்டி நீங்கள் சாகணுண்டா தூக்கு போட்டுக்கிட்டு. உயிரோடு இருக்க தகுமா? நீங்கள் என்ன பேசுகிறோன்னு ஒன்றும் தெரியல. துபாய்க்கு போனாருங்க. இந்த நாட்டில் இளைஞரெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் அம்போன்னு சுற்றுறானே, இவனுக்கெல்லாம் காப்பாற்றினவன் நமக்கு ஓட்டு போட்டு அவன் பெற்ற அம்மாலாம் நம்மள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்களே அப்படின்னு துபாய்க்கு போய் தொழிலை முதலீடுகளை ஈர்க்க போனால் 5000 கோடி கொண்டு போயிட்டார். துபாய்க்கு போகும்போது சொன்னாரா இல்லையா அண்ணாமலை? அப்போ தான் நான் திருப்பி கேட்டேன், சரி 5000 கோடி எடுத்துக்கலாம், எங்கள் வீடு எங்கள் போலீஸு வண்டியில் ஏற்றலாம், எடுத்துகிட்டு போகலாம், ஏர்போர்ட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போகலாம். நம்ம போலீஸ் தானே கூட போகுது, பிடிக்காது. ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருக்கிற போலீஸ் யார் போலீஸு? யார் போலீஸுங்க? உங்களை தான் கேட்குறேன். அதான் கேட்டேன், அந்த போலீஸ் நான் முட்டைக்கு மயிறு பிடுங்குதான்னு கேட்டேன். பிடிக்கணும்ல? எவ்வளோ கொழுப்பு, எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த மாநிலத்தை இந்த மக்களை கட்டி காக்க தலைமுறையாக உழைத்து கொண்டு இருக்கின்ற எங்கள் அண்ணனை பார்த்து ஒருவேளை சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி இன்று உயிரோடு இல்லை. ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருப்பீங்களாடா நீங்கள்? நாட்டு மக்களுக்காக ஏதாவது போராட்டம் உண்டா? சிரித்த முகத்தோடு போய் சிரித்த முகத்தோடு வருகின்ற தெம்பும் திராணியும் திமுக காரனை தவிர வேறு எவனுக்கும் இந்த நாட்டில் தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்து இப்போ வந்து பார்லிமெண்ட் தேர்தல் வருதான், இவங்களுக்கு ஓட்டு போட்டுடணும். அது வேறு என்ன சொல்கிறான், நம்ம இந்தியா கூட்டணி தானே நம்ம வச்சுருக்கிறது. எங்கள் இந்த ஊர்கா மாமி ஏதோ மாமி சொன்னீங்களே, அதை கேளுங்களேன், இண்டி கூட்டணி. அப்போ உங்களது நொண்டி கூட்டணி. நான் சொல்லுவேன்னா திருப்பி என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். நான் சுதந்திரமாக யாரையாவது வாய்க்கு வந்த மாதிரி திட்டிருந்தா நீங்கள் கேளுங்க. எவனாவது எங்கள் தாத்தா கலைஞரையும் அண்ணன் தளபதியும் பேசியிருந்தா அதுக்கு சத்தியமாக உயிரே போனாலும் பதில் சொல்லாமல் ஓயவே மாட்டேன். சனிக்கிழமை
சாயந்தரம் 7 மணிக்கு தான் என்னை கட்சியில் சேர்க்குறதா செய்தி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு தான் முரசொலி. 8:30 மணிக்கு தந்திக்காரன் வந்து கேட்டான், மறுபடியும் அப்படியே பேசுவீங்களான்னா. தலைமையும் தலைவனையும் எவனாவது தாக்கி பேசினால் தலையே போனாலும் பேசுவான் சிவாஜி சொன்னேன். உயிர் என்னடா மயிறு. இந்த கட்சி இருக்கணும்டா அந்த நாட்டில். எத்தனையோ பேர் கட்சி வச்சுருக்கிறான், இப்படியா வச்சுருக்கான் எவனாவது? இந்த ஊரில் எத்தனை கட்சி இருக்குது? அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்தார்னா சொல்லி வந்தார், எனக்கு ஓட்டு போடுங்கள், நான் முதலமைச்சராக வேண்டும் சொன்னாரா இல்லையா? அன்புமணி கட்சி ஆரம்பித்தார், என்ன சொன்னார்? ராமதாஸ், எனக்கு ஓட்டு போடுங்க, என் பையனை முதலமைச்சராக்குங்க. இப்போ மறைந்து போன விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், என்ன சொன்னார்? என்னை முதலமைச்சராக்குங்கள். ஏன் கடைசியாக இப்போ ஒரு ஆள் சரத்குமார், எல்லோரும் ஆகும்போது நானா என்ன இல்லையா? அப்போ எல்லாருக்கும் கட்சி ஆரம்பித்தா முதலமைச்சர் ஆகணும். ஆனால் உலகத்தில் ஒரு இயக்கம் மக்கள் தொண்டாட்டம் மட்டுமே உதயமானது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி மட்டும்தான். ஆரம்பித்தவன தேர்தல், இந்த கட்சி தேர்தலில் போட்டி போடலாமா வேண்டாமா என்று கட்சி உறுப்பினர்களிடம் ஓட்டெடுப்பு நடத்திய கட்சி இந்த கட்சி. எல்லாரும் சொல்கிறீங்களே வெற்றியும் தோல்வியும் சகஜம். எங்கள் தாத்தா கலைஞர் சாகின்ற வரை அவரை தோல்வி கூட நிழல் கூட நெருங்கவில்லை. 13 தேர்தலில் போட்டியிட்டு 13 முறை வெற்றி பெற்ற ஒரு தலைவன் இந்தியாவில் உண்டென்றால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரை விட வேறு எவனும் இல்லை. 1957 குளித்தலையில் நின்றார், தர்மலிங்கத்தை வென்றார். 62 தஞ்சாவூரில் நின்றார், பரிசுத்த நாடாரை வென்றார். 71 சைதாப்பேட்டையில் நின்றார், எஸ்ஜி விநாயகமூர்த்தியை வென்றார். 77 மீண்டும் சைதாப்பேட்டையில் நின்றார், குடந்தை ராமலிங்கத்தை வென்றார். 80 அண்ணா நகரில் நின்றார், கிருஷ்ணமூர்த்தியை வென்றார். மீண்டும் அண்ணா நகரில் நின்றார், HV அண்டேவை வென்றார். 89 துறைமுகத்தில் நின்றார், வக்காப்பை வென்றார். 91 மீண்டும் துறைமுகத்தில் நின்றார், சுப்புவை வென்றார். 96 சேப்பாக்கத்தில் நின்றார், நெல்லை கண்ணனை வென்றார். 2001 மீண்டும் சேப்பாக்கத்தில் நின்றார், தாமோதரனை வென்றார். 2006 மீண்டும் சேப்பாக்கத்தில் நின்றார், தாவூத் மியான்கானை வென்றார். 2011 தான் பிறந்த திருவாரூர் மண்ணில் நின்றார், குடவாசல் ராஜேந்திரனை வென்றார். 2016 மீண்டும் திருவாரூரில் நின்றார், பன்னீர்செல்வத்தை வென்றார். இப்படி 13 தேர்தலில் 13 வேட்பாளர்களுக்கு தோல்வியை மட்டுமே பரிசாக தந்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவனா சொல்லுவியா? மறைவுக்கு பின்னால் இப்படி சலுகைகளை செய்த இந்த தாத்தா கலைஞர் மறைவுக்கு பின்னால் அவர் 6 அடி உயரம் கூட கிடையாது. 6 அடி உயரம் கிடையாது, 5 அடி 4 அங்குலம் எங்கள் தாத்தா கலைஞர். விபத்தில் பிறந்தவர்கள், வம்படியாய் ஆட்சிக்கு வந்தவர்கள், அனாதைகள், அகதிகள் அந்த தாத்தா கலைஞரை புதைப்பதற்கு ஒரு 5.5 அடி இடத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எல்லோரும் கவலைப்பட்டார்கள், எல்லோரும் ஏங்கினார்கள். அப்போது நான் ஒருவன் மட்டும் சொன்னேன், அவர்களாக இடம் கொடுத்தால் எங்கள் தாத்தா கலைஞருக்கு பிச்சை பிடிக்காது. எங்கள் தாத்தா கலைஞர் இறந்தாலும் வென்றுதான் அந்த இடத்தை வாங்குவார் என்று சொன்னேன். வாங்கினார், படுத்தார், உறங்குகிறார். அப்புறமும் ஜெயிக்கணும் ஒருத்தன்னா அது எங்கள் தாத்தா கலைஞரால் தண்டா முடியும். இடையில கலைஞர் பேச முடியல, காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. அப்போது அவர் பாட்டுக்கு பேரம் பேத்திக்கிட்ட கிரிக்கெட் விளையாடினார், பார்த்தீங்களா? டிவியில் காமிச்சால. அப்போ நான் சொன்னேன், அப்போ என்ன சொல்கிறாரு? பேச முடியலையாமே அப்படின்னு கேட்டேன். டே, பேச முடியலன்னா பேசுகிறாரு வர்றா தலைவர். என்ன எப்படி பேசுகிறாருன்னு? அவர் என்ன விளையாட்டு விளையாடுறாரு? வயசானவங்க என்ன விளையாடலாம்? ரம்மி விளையாடலாம், பல்லாங்குழி விளையாடலாம், தாயபாஸ் விளையாடலாம், வேறு எவ்வளோ ஆட்டம் இருக்குது, கேரம் போர்டு விளையாடலாம். ஆனால் தாத்தா கலைஞர் தேர்ந்தெடுத்த விளையாட்டு கிரிக்கெட். போடுறான். அவர் சொல்கிறார், 13 விக்கெட்டை ஏற்கனவே எடுத்துட்டேன், எடுக்கணும் 14வது விக்கெட்டு, நான் தயார், என்னோடு போட்டி போட யார் தயார் என்று கேட்டார் அன்னையே. அப்படிப்பட்ட தலைவனுக்கு மகனாக பிறந்து இன்று ஆட்சிக்கு வந்தோம். 21 எல்லாரும் சொன்னாங்க ஓட்டு போட்டிங்க வந்துட்டீங்க. நாங்கள் வரும்போது என்ன நிலைமை தெரியுமா உங்களுக்கு? எல்லா ஆஸ்பத்திரி வாசல்லையும் லைன் நின்றுந்தான். ஆம்புலன்ஸில் சிலிண்டர் கிடையாது, ஆஸ்பத்திரியில் ஊசி மருந்து கிடையாது, பேஷண்ட்டுக்கு செலுத்துறதுக்கு கேஸ் கிடையாது. அப்படி வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு.
ஆட்சிக்கு வந்தவொன்னே முதல்ல மத்திய சர்க்காருக்கு தான் எச்சரிக்கை விட்டோம். தமிழ்நாட்டில் தயாராகின்ற கேஸை வெளி மாநிலத்துக்கு அனுப்பினால் தாங்க மாட்டீர்கள், எங்களுக்கு உண்டான கேஸை எங்களுக்கு தான் கொடுக்கணும். வாங்கணுமா? லைன் நிற்கிற ஆம்புலன்ஸ்லாம் காலி ஆகிடுச்சா? ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்லாம் படுத்தானா? யாராவது போனானா? இந்தியாவில் ஒரு பிரதமர், ஒரு 72 பேர் மந்திரி, தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர், 31 பேர் மந்திரி, எல்லாரும் என்ன போட்டான்? உலகமே என்ன சொல்லிச்சு? அமெரிக்காவே என்ன சொல்லிச்சு? வீட்டிலிரு, விலகிரு, விழித்திரு, தனித்திரு, இல்லையா? உலகமே சொல்லிச்சு. நம்ம பிரைம் மினிஸ்டரு பார்பர் வந்து சேவிங் பண்ணால் கொரோனா வந்துடும் இது வரைக்கும் தாடி வளர்த்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மந்திரி வீட்டில் போர்டே வச்சுட்டான், தமிழ்நாட்டு மந்திரி, கொரோனா காலம் என்பதால் என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம், அப்போ ஜனங்க சாவட்டும். இது உலக நியதி. ஆனால் உலகத்தில் ஒருவன் மட்டும்தான் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று அழைத்த ஒரே மனிதன் எங்கள் அண்ணன் தளபதி. ஏங்க 108 ஆம்புலன்ஸை ஒன்றா செவுத்தில் எழுதி ஒட்டலாங்க. உங்களுக்கு எதனா தேவைன்னா ஃபோன் பண்ணுன்னு ஒரு நம்பரை கொடுத்து ஒரு ஆம்பளை எங்கள் அண்ணன் தளபதி நம்பரை கொடுத்து கூப்பிட்டா உன் வீட்டுக்கு அரிசி வரும், பருப்பு வரும், மருந்து வரும், மாத்திரை வரும், இவ்வளவும் சொன்னோம், வாங்கி கொடுத்தோம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கொரோனா காலம், எவனும் வேலைக்கு போகல, படுபாவி, ஒரு 5000 ரூபா கொடு சொன்னமா இல்லையா? காசு எங்கே இருக்குது? காத்திலேயே தோசை சுடுற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்கீங்களா? அவர் காற்றுல தோசை சுட்டு அந்த மைக்கு முன்னாடி வந்தார்னு வச்சுங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆட்சி, கையில் காற்றுலேயே தோசை சுடுவார். இன்னொருத்தர் மைக் கிட்ட எடுத்து போனால் டக்குன்னு சப்பி எடுத்துருவார். எங்கள் ஊரில் இருக்கிறார் ஒருத்தர், ஜெயக்குமார்னு ஒரு மந்திரி, 4000 ரூபா கொடுக்காம 1000 ரூபா மட்டும் கொடுத்தான். அன்றைக்கே சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோமா வர மாட்டோமா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அன்றைக்கி சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி, இனி 1000 ரூபா மட்டும் கொடுக்குற, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் அந்த 4000 சத்தியமாக கொடுப்பேன், நான் கலைஞரின் பிள்ளை என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தோம், 4000 ரூபா கொடுத்தோம். அதுவும் ஜூன் மாதம் 3ஆம் தேதின்னு சொல்லிவிட்டு மே மாதமே கொடுத்தோம் 2000 ரூபா, அப்புறம் ஜூன் மாதம் கொடுத்தோம். இப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றுற தெம்பும் திராணியும் பிறப்பும் ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான்டா அவனால் செய்ய முடியும். கொடுத்தோமா இல்லையா? எவ்வளவு நெருக்கடிகள். இதற்கு மத்தியில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், உரிமை பயணம். சொல்லு, இங்கே ஒரு 6-7 பேர் பின்னாடி எத்தனை பொம்பளைங்க உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. எல்லா லேடிஸும் யாராவது ஒருத்தர் ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற காசை சத்தியமாக கொண்டு வந்து புருஷங்கிட்ட கொடுத்தாகணும். இல்லை மாமனார் இல்லை மாமியார் வாங்கிடுவாங்களா? மறுபடியும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு புடவெல்லாம் கட்டிட்டு பையை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் சம்பாதிச்ச பணம் நீங்கள் வேலைக்கு போகணும். அதை போய் புருஷங்கிட்டேயோ மாமனார் மாமியார்கிட்டோ, அத்தை மாமா ஏங்க பஸ்ஸுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை, நான் லீவு, நீ ஏன் லீவு போடு. யார்? புருஷர் நைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டாருன்னா ஏங்க யதார்த்தத்தை தானே சொல்கிறேன். அவர் சொல்லுவார், இப்போ நீ சொல்லிப்பார், நான் இன்றைக்கி லீவு, நீ வேலைக்கு போகாத, போடா புண்ணாக்குன்ட்டு ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி எங்கள் ஆத்தா வேலைக்கு போயிட்டே இருக்கும். இது பெண்களின் தன்மானத்தை காப்பதற்காக எங்கள் அண்ணன் தளபதி போட்ட கையெழுத்து. எவன்ட்டையும் கேட்க வேணாம், நீ எந்த பஸ்ஸில் ஒன்றா ஏறலாம், ஏறி உட்காந்துக்கலாம். இப்போ அதில் ஒரு கூத்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆளுங்க ஏறுறாங்கல்ல, நம்ம லேடிஸு எல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சி இவங்க தானே, ஏறி என்ன பண்ணுறாங்க, அந்த நடுப்பாதை இருக்கும்ல, நடுப்பாதை, அந்த ஓர சீட்டில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அந்த மொனை செருப்பு ஆட்டுறது. நம்ம ஆளுங்கிறான்ல, இவன் டிக்கெட் எடுத்து தானே ஆகணும், இவன் தலையெழுத்தா அது, இவன் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன், காசே கொடுக்காத ஆட்டுற காலை பற்றியா. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நீ பழங்காலத்தில் வீட்டில் பார்த்துருப்ப ஃபோட்டோ, தாத்தா கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருப்பார், உங்கள் பாட்டி பக்கத்தில் சேரோட தலையை பிடிச்சிட்டு தான் நிற்கணும். இதானே ஃபோட்டோ. இப்போ அப்படி இல்லை, ஈக்குவலாக சேர் போடலன்னா அவரை பிடிச்சி உள்ளே வச்சுருவார் எங்கள் அண்ணன் தளபதி. இது திராவிட மாடல் ஆட்சி. இப்போ சொல்கிறான்ல டெல்லியில் ஆட்சி நடத்துகிறேன்னு, அவன் என்ன சொல்கிறான், புருஷன் செத்து போயிட்டானா அவன் பொண்டாட்டி தூக்கி அந்த நெருப்பில் போடு. ஆமாங்க, அதான் நாங்கள் சட்டம்.
நெருப்பில் போடு. இல்லையா நெருப்பில் போடாத அவள் தப்பிச்சிட்டாளா, கலர் புடவை கட்டக்கூடாத, வெள்ளை புடவை கட்டி 3 மூலையில் உட்கார சொல்லு. யாரும் வெளியே போகும்போது அவள் வெளியே வரக்கூடாது, வந்தால் அபசகணும். இது பிஜேபி கேட்குற ஓட்டு. நாங்கள் அப்படி சொல்லலை. பொண்டாட்டி செத்தா புருஷன் எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். புருஷன் செத்தா பொண்டாட்டியும் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இது எங்கள் தாத்தா பெரியார் கண்ட கனவு, எங்கள் ஐயா கலைஞர் போட்ட உத்தரவு, எங்கள் அண்ணன் தளபதியின் வழிகாட்டில் நடக்கின்ற ஆட்சி. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அவன் பண்ணிக்கலாமா? இவன் பண்ணிக்கூடாதான், மூலையில் உட்காந்துட்டு இருக்கணுமா? பொம்பளை வேலைக்கு போகக்கூடாதான், போனால் புருஷனுக்கு அசிங்கமாக. நீ ஒழுங்காக சரக்கு அடிக்காமல் துட்டத்தில் கொடுத்தா அவன் ஏன்டா போகிறா? இல்லை, அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை விலங்கை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த திட்டங்கள். இப்படி திட்டங்களை போட்டு பெண்களை முன்னேறிவிட்டால், பெண்கள் படித்து விட்டால் அந்த பெண்கள் நமக்கு அடங்க மாட்டார்கள். ஆகவே சாமியின் பெயரால், மதத்தின் பெயரால் சொல்லி நம்மை அடிமைப்படுத்துவதற்கு இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எல்லாம் கேட்டாங்க. யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும், உதயசூரியன் நின்றாலும், கூட்டணி நின்றாலும், சத்தியமாக நான் எந்த ஊருக்கு போனாலும் அப்படி கெஞ்சிற வேலை எனக்கு இல்லை. ஏன் நான் கெஞ்சணும்? உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு தரும்போது நான் கேட்குறத நீ செஞ்சு கொடு. நீ வாழ போறியா சாவ போறியா அதை டிசைட் பண்ணுறது தான் 2024 பாராளுமன்ற தேர்தல். நீ என்ன சாப்பிட்ணுன்னு நீ டிசைட் பண்ணணும். இன்றைக்கி மீன் குழம்பா கறி குழம்பா, அது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா கோழிக்கறியா, நீ தானே டிசைட் பண்ணணும். அவன் சொல்கிறான் நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உன்னை கட்டையால் அடிப்பேன்றான். இப்போ நயினார் நாகேந்திரன் போய் கேளுங்களேன் காலையில் இப்படி சொல்கிறாரா இல்லையான்னு. அப்புறம் என் வாயை கலரியை மறுபடியும் கட்சி விட்டு நிற்க வைங்க. இப்படியே தான் என்னை உயிர் எடுக்கிறாங்க. இப்படியே தான், இப்படி பண்ணி தான். அன்னைக்கு கூட ஜூன் மாதம் 16ஆம் தேதி எனக்கு வெட்டிங் டே. வரமாட்டான்டா பாவீங்கன்னு. ஆனால் 10 நிமிஷம் நான் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டானுங்க. 64 நாள். ஆமாங்க, எப்படி இருந்திருக்கும் என் குடும்பம், எப்படி கலங்கியிருப்பாங்க. எனக்கு கலக்கெல்லாம் கிடையாது. இப்போ கூட இந்த நேற்று முந்தினத்தை ஒரு பேட்டி யூடியூப்பில் வந்திருக்கும் பாருங்கள். அவன் வந்து கேட்குறான், 64 நாட்கள் சிறையில் நீங்கள் கஷ்டப்பட்டீர்களா அப்படின்னு கேட்டான். யோ, என் வீட்டில் இருக்கிற வசதியை விட எங்கள் தாத்தா கலைஞர் கட்டின ஜெயிலில் நல்ல வசதியான்னு. உடனே அவன் வீட்டை பார்க்குறான் வான்ட்டான். வந்து பார்த்துட்டு ஒத்துக்கிட்டான், ஜெயிலை விட இங்கே வசதி கம்மி தான். இவ்வளோண்டு வீடு வச்சுருக்கிய, உனக்கு கட்சி வீடு தரல. நான் கேட்கல. ஏன் கேட்கல? நான் கேட்க மாட்டேன்டா. நான் அண்ணாமலை மாதிரியா? நான் வீட்டு வாடகை கொடுக்க ஒருத்தன், காருக்கு டீசல் போட ஒருத்தன், வாட்ச்மேன் வேலை பார்க்க ஒருத்தன், பிச்சை எடுத்துன்னு வாழறதும் நான். எங்கள் தாத்தா கலைஞர் பெற்ற புள்ளடா நான். எங்கள் அண்ணன் தளபதியோட தம்பி, எங்கள் அண்ணன் உதயநிதியோட அரவணைப்பு. எங்களுக்கு அந்த திமிரு கொழுப்பு இதெல்லாம் உடம்போட பிறந்தது. எவனாலையும் அசிக்க முடியாது. நாங்கள் கொஞ்சம் நெஞ்சமாங்க செஞ்சுருக்கோம். இப்போ நான் சொன்னேன்ல, உதயநிதி என்ன வாரிசுன்றானுங்க. அதுதான் நான் ஷார்ட்டாக சொன்னேன். வாரிசு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ, எங்களை பார்த்து வயிற்றில் அடிச்சுக்காரு. இருக்கு பிறகுது. 81 வயசில் ஜெயலலிதா கேட்டுச்சு, வாரிசு அரசியலை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பேன். அப்போ எங்கள் தாத்தா கலைஞர் சொல்கிறாரு, மைக்கு நீட்டுறாங்க, ஆண்மை இருக்கிறது, அதனால் பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறதுன்னாரு. எப்போ? 81ல். இன்னொருக்கு தான். தாத்தா போதும் தாத்தா. என்னத்துக்குடா ஆண்மை இல்லைன்னா போ. இல்லைன்னா ஒரு ஆளுக்குறாங்க இப்போ 2 மாதத்துலேயே ரெட்டை புள்ள பிறக்கிறதுக்கு ஐடியா சொல்லலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, 2 மாதத்தில் ரெட்டை புள்ள, அதுக்கு ஐடியா இருக்குது. எவ்வளோ வசதி இருக்குது. அங்கே போங்க, நீங்கள் எங்ககிட்ட வராதிங்க. நாங்கள் இது பாருங்கள், இந்த ராயபுரத்தில் ஒரு ஜெயக்குமார்னு ஒருத்தர் சொன்னேன்ல, முந்தானத்து டிவியில் பேட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க பிள்ளைக்கு போய் சீட்டு கேட்குறாரு. ஏடிஎம்கேல மனு போடுறார், ஃபார்ம் வாங்குறார். ஏங்க வாரிசு அரசியல் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சீட்டு வாங்கலையா? அவர் சொல்கிறார் பாருங்க பதில், இந்த கேட்டகிரி வாரிசு அரசியலில் வராது. ஆமாம்மா, டிவியில் பார்த்தீங்களா பார்க்கல, அது மட்டும் சொல்லு. இந்த கேட்டகிரி வாரிசு அரசியலில் வராது. இது அம்மா ஏ பாம் பி பாம் கையெழுத்து போட்டு வந்தவர். சரி அம்மா, சரி அப்பா. நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இதை கேட்டால் எங்கள் தலைவருக்கு கோபம் வருதுங்க. நீ அதெல்லாம் கேட்காதேன்றார். கேட்கணுமா வேணாவா? இவன் வாரிசு அரசியலில் வரமாட்டான்னா அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ கோபம் வரும். இந்த ஆள் நிற்கிறாங்க,
அந்த பையன் பக்கத்தில் நிற்கிறான். அவனை பார்த்து இது வாரிசு அரசியலில் வராதுன்றான். அடுத்து கேட்குறாங்க, அண்ணாமலையை பாருங்கள், தாடி கிடிலாம் வச்சுட்டு பூச்சாண்டிக்காரன் மாதிரிக்கிறான். இவன் பிள்ளையும் அதே தாடி வச்சுன்னு தான் பக்கத்தில் நிற்கிறான். இப்படி அறிவு இல்லாதவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், தெம்பு இல்லாதவர்கள் இந்த நாட்டை ஏமாற்ற பார்க்குறான். அதுக்கு நம்ம அடிபணியக்கூடாது. இப்போ திடீர்னு பாருங்கள், பாரதிய ஜனதாவோடு ஒற்றும் இல்லை, உறவும் இல்லை, எல்லா கதையும் தான் முடிச்சு தாலி அறுத்து கட்டிட்டீங்களடா. இனிமேல் என்ன? முத்தலாக் தடை சட்டம் ஆதரித்து கையெழுத்து போட்டீங்க, வேளாண் சட்டம் ஆதரித்து கையெழுத்து போட்டீங்க, ரொம்ப நீட்டு. அது போன வாரம் கூட சொல்கிறாங்க, நீட் தேர்வு யாரால் வந்தது? திமுக. அட மானம் கட்டவனுங்களே, எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் ஆட்சி விட்டு போய் ஜெயலலிதா சாவர வரைக்கும் நீட் இங்கே வந்துச்சா? வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பன்னாடை வந்த அப்புறம் தானே வந்துச்சு. சொல்லுங்கள், இது கைப்புண்ணு கண்ணாடி வேணுமா? புத்தி இருக்காதா? நம்ம பொய் சொல்கிறோமே, ஜனங்க இதை பார்க்குறாங்களா? அந்த வெக்கம் இருக்காதா? சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க, யாரும் இந்த மண்ணில் வாழ முடியாத சட்டம், அதை பாஸ் பண்ணி கொடுத்தீங்க. முத்தலாக்கு போனீங்க, எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு எல்லா கதையும் முடிச்சுட்டு எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, தூக்கு போட்டுன்னு சாவுங்க. எல்லாத்தையும் இந்த கதையை முடிச்சிட்டிங்களே. விபத்தில் வந்தால் இப்படி தான். உலகத்திலேயே கம்பளி பூச்சிக்கே நெலியை கற்றுக் ஒரே ஆம்பளை எடப்பாடி பழனிசாமி. அது அந்த சீனை இப்போ கூட நெஞ்சில் நினச்சி பாருங்களேன். அந்த இவன் தான் உட்காண்டிருப்போம், ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு ஆள். அவனை தாண்டி தான் சசிகலா நிற்கும். இந்த ஆள் அப்படி அந்த டேபிள் கீழே படுத்து அப்படி தவிழும்போது ராஜேந்திர பாலாஜி, அது திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறேன். பார்த்தியா, நான் இப்போ திருத்திக்கணுன்னா அண்ணாமலை போய் இப்படி திருத்த சொல்ல, நான் சொன்னது தான் சத்தியம்னு. அவன் திண்டுக்கல், அவன் டக்குன்னு காலை தூக்குறான், காலைகளை கடிச்சிட போகிறான்ட்டு போய் பிறண்டு அந்த அம்மா செருப்பு கிருப்புலாம் சுத்தமாகிடுச்சு. அடுத்த நிமிஷம் 5 நிமிஷம் பலனுக்குது. அப்படி ஒரு நாக்கா அவனுக்கு. இவர் பேசுகிறார் ஆம்பளை மாதிரி, ஸ்டைலினுக்கு சொல்லிக்கொள் பேரகிற சொன்ன முடிச்சிருவேன் கதையை. ஒன்று யாரடா பேரை சொல்கிறீங்க? நீங்கள் யார்? நீங்கள் அடிமைகளின் அடையாளம், அவமானத்தின் சின்னம், நீங்கள் எல்லாம் திருட்டு பசங்க. எங்கள் அண்ணன் தளபதி என்னமோ நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படி நினைக்கிறேன். அது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கெல்லாம் பிடிக்குதோ என்னவோ. ஏங்க நம்மளை சொல்கிறாங்க லைனாக உள்ளே போவீங்கன்னு. கொடநாடு கேஸ் ஒன்றை போட்டால் எடப்பாடி பழனிசாமி உள்ளேருந்து டெட் பாடியாக தான் வரணும். உண்டா இல்லையா? ஏன் பிடிக்க மாட்டேன்றீங்க? அநியாயம் அக்கிரமம் இவ்வளவும் பண்ணி நாட்டை சுடுகாடாக்கி குட்டி சவராக்கி இருந்த பணத்தெல்லாம் கொள்ளை அடித்து இப்போ போய் எங்களுக்கும் உறவு இல்லைன்ற அவன் இப்போ 2024 வேண்டும் வேண்டும் மோடி வேண்டும் மீண்டும் வேண்டும். இன்னும் எத்தனை பேரை சாவடிக்கிறதுக்கு? நம்ம கேட்டோமா? 1500 செல்லாதுன்னு அறிவின்னு நம்ம சொன்னோம்மா. யார்கிட்டனா கேட்டானா? திடீர்னு ஒரே ராத்திரியில் பண்ணிட்டானா? அன்றைக்கி பண்ணுற இன்றைக்கி ராத்திரி தான் என் பொண்ணுக்கு நிச்சயதாம்பலம். அன்றைக்கி பண்ணுறான், அடுத்த 2 நாள் நிச்சயதாம்பலம். எங்கே போவோம் பணத்துக்கு? ஒரே ராத்திரியில் செல்லாதுன்ட்டான். எங்கள் அம்மா என் தாய்மாரெல்லாம் அவங்க பணத்தை வச்சுருந்து புடவை கீழே, ஜாக்கெட்டு கீழே, புடவைக்கு கீழே இருக்கிற பேப்பர் கீழே என் பொண்டாட்டி வச்சுருந்தா 35,000 படுவாவி அம்போன்னு போச்சு. 500,000 சேர்த்து வச்சு அது காணாமல் போச்சு. அதை மாற்றுறதுக்கு லைன் நின்று எத்தனை பேர் செத்து போனாமா? அந்த சாவுக்கெல்லாம் யாருமா காரணம்? யாராவது திருப்பி தர முடியுமா? இந்த நாட்டில் இன்றைக்கி சொல்கிறான் காங்கிரஸ் இனி கரை சேராது, முக்து என்னப்பா காங்கிரஸ் முக்து பாரதா? அந்த சனியெல்லாம் என் வாயில் நுழைஞ்சது. முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம்மா. எங்கள் நேரு மாமான்னு ஒருத்தர் இந்த நாட்டில் பிறக்காமல் போயிருந்தா, எங்கள் மோத்திலால் நேரு மாமா பெற்ற நேரு மாமா அன்றைக்கி வெள்ளைக்காரன் போகும்போது ஒன்றும் கிடையாது, வெறும் குப்பை தான். பட்டனை குண்டூசி தயார் பண்ண கூட வக்கில்லாத நாட்டில் பிரதமராகி இந்த நாட்டுக்கு அணைகளையும் விமானங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் அந்த நேரு மாமா கட்டி கொடுக்காமல் போயிருந்தால் இந்த நாடு என்ன பாடுபட்டிருக்கும்? அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் இந்திரா காந்தி, இவர் தான் என்னமோ பிறந்து குஜராத்லேருந்து இந்தியான்னு ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு ஜட்டி போட்டு வளர்த்து அது இப்போ வளர்ந்துட்டா மாதிரி பேசுகிறாரு. இந்த பிஜேபியோட ஹெட் குவார்ட்டர் என்ன தெரியுங்களா? அவங்கள ஆட்டு வைக்கிற கட்சி. சுதந்திர கொடியை ஏற்றுக்கினாங்களா? ஏற்றுக்கலை. இன்றைக்கி சொல்கிறாங்க 75வது சுதந்திரம். ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த பச்சை
முஸ்லீமை குறிக்கும், அந்த வெள்ளை கிறிஸ்தவனை குறிக்கும், கீழே இருக்கிற காவி மட்டும்தான் இந்தியாவின் கொடி. ஆகவே நாங்கள் தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் என்று சொன்னவர்கள் பிஜேபிக்காரர்களா இல்லையா? போய் நயனாகரன் கேளு, உண்டா இல்லையா? சாட்சி ஒரு ஆள் நான் வச்சுக்கினேங்கிறேன் பக்கத்துலேயே, கேட்டு பாருங்க. அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஏதோ சுதந்திரம் நாங்கள் தான் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் என்ன செஞ்சது? நீ பிறந்து வளர்ந்தேடா, அது காங்கிரஸ் ஆட்சியில் தான். நரேந்திர மோடி பிறந்து வளர்ந்தது காங்கிரஸ் ஆட்சியில் தானே. நீ டெல்லியில் இருந்த குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது ஆதார் கார்டை எதிர்த்தியா இல்லையா? என்னோட ரகசியம்லாம் வெளியே போயிடுது, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ அந்த ஆதார் கார்டு தானே வேலை செய்யுது, நாங்கள் போட்ட சட்டம் தானே. நீ என்ன பண்ணியிருப்ப? லேசாக அந்த பாகிஸ்தான் ஓரத்தில் போய் அந்த குஜராத் தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக அந்த ஓரமாக போய் 4 குண்டை போட்டுட்டு நாங்கள் பாகிஸ்தான் எல்லையில் ஊடுருவி விட்டோம் சொன்னாரா இல்லையா? ஆனால் அவன் பாரு, இந்தியாவில் வந்து அதுலேயும் சென்னையில் வந்து கிரிக்கெட் விளையாடி சென்னை தண்ணியை குடித்தவன் இம்ரான்கான். அந்த நன்றி விசுவாசத்துக்கு அவன் சொன்னான், அபிநந்தன் என்ற ஒரு இராணுவ அதிகாரியை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம். நரேந்திர மோடி சொல்லவே இல்லை, வெற்றிகரமாக குண்டு வீசிட்டு வந்துட்டோன்ட்டார். விட்டு இருந்தால் அபிநந்தனை அங்கேயே கதையை முடிச்சிருப்பாங்க. அவன் நம்ம உப்பை துண்ணவன், அதனால் அவன் சொன்னான் எங்ககிட்ட ஒரு ஆளுகிறான்னு. அப்புறம் பேசி போய் அவனை கூப்பிட்டு வந்தோம். இப்படி பொய்யை சொல்லுகின்றவர்கள். பாராளுமன்றத்தை கட்டிட்டோம் 1000 கோடி ரூபாயில். அந்த அம்மாவை ஏண்டாப்பா இவங்க கூப்பிடல? ஜனாதிபதி தானே அவங்க, ஏன் கூப்பிடல? அந்த அம்மா வீடோ பழங்குடி, கூப்பிடல, விட்டானுங்களா? அங்கே சாமியாரெல்லாம் கூட்டி உட்கார வச்சுட்டானுங்க. இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க. ராமர் கோயிலுக்கு யாரை கூப்பிடணும்? சாமியாரை தான் கூப்பிடணும். அவரை விட்டுட்டு இவரே சிலையை எடுத்துக்கினார் கையில். நீ சிலையத்தான், நாங்கள்லாம் வரமாட்டோம், எங்களுக்கு மணி ஆட்டி மட்டும்தான் சாப்பிட தெரியும். வேலைலாம் செய்ய மாட்டாங்க அவங்க. மணி ஆட்டுறது, காட்டி கொடுக்கறது, இதை செஞ்ச குடும்பம் அந்த குடும்பம்தான். ஏன் நாங்கள் மணி ஆட்டி தட்டில் துட்டு பிச்சு எடுக்கிறத போய் இனியே ஏற்றுக்குன்னா நாங்கள் எதுக்கு? நரேந்திர மோடி பண்ணுற பூஜைக்கு நாங்கள் வரமாட்டேன்ட்டான். அதனால் சாமி இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, மதம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, சாமி கும்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. இப்போ இங்கே லைனாக அடுக்குனாங்கல்ல, இந்த நெல்லைப்பர் கோயிலுக்கு தங்கத்தேர் விட்டது யார்? திமுக ஆட்சி தானே. இப்போ வெள்ளித்தேர் வாங்கி கொடுத்துருது திமுக ஆட்சி தானே. எந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கலை? நாங்கள் வந்து தான் பழமை வாய்ந்த 1000 கோயில்களை தேர்ந்தெடுத்து அந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி. நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்போ நான் நெத்தியில் வச்சுருக்கேன் ஆஞ்சநேயர் பொட்டு, இந்த பொட்டுவை கொண்டு போய் ஒரு முஸ்லீம் நெத்திலேயோ ஒரு கிறிஸ்தவ நெத்திலேயோ தடவனா அது அராஜகம். அந்த அராஜகத்தை செய்ய தூண்டுகிறார் நரேந்திர மோடி. நான் விபூதி வச்சுருக்கேன், வச்சுக்கலாம். அவர் எனக்கு என்ன கொடுக்குறார்? வாங்கிக்கலாம். இவ்வளவு ஏங்க? நான் இந்து, என் வீட்டில் 250 சாமி படம், என் பெத்த குழந்தைக்கு பேதி, நான் ஆஸ்பத்திரி கூட்டு போகிறேன், சரியாகல. அம்மன் கோயிலில் போய் மந்திரிக்கிறேன், சரியாகல. பக்கத்துட்டு ஆயா சொல்லுது, இங்கெல்லாம் மந்திரிச்சா இந்த பேதி நிற்காது, மசூதிக்கு போய் அந்த பாய் ஓதனா பேதி நிற்கும்னு பக்கத்துட்டு பொம்பளை சொல்லிச்சு. எங்கள் ஆத்தா ஆண்டாளம்மா கேட்டால் மசூதிக்கு போனால் ஓதனா பேதி நின்றுது. நான் நம்புகிறேன் அவனை, நீ யார் அதை எங்களை கெடுக்கிறதுக்கு? இதுதான் எங்கள் கேள்வி. அதனால் 2024 தேர்தல், அந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்களா? உங்களை அடமானம் வைக்கப் போகிறீர்களா? அதுதான் தேர்தல். தன்மானத்தோடு வாழப் போகிறீர்களா? உங்கள் தன்மானத்தை இழக்கப் போகிறீர்களா? பெண்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்த உரிமையெல்லாம் காக்கப் போகிறீர்களா? மீண்டும் பெண்களை அடிமையாக்கப் போகிறீர்களா? அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சியும் இந்தியா கூட்டணியும் தானே தவிர பிஜேபிக்கு வாக்களித்தால் உங்களுக்கு நீங்களே சாவு மணி அடித்துக் கொள்வதற்கு சமம். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் உங்களை தன்மானத்தோடு வாழ வைப்பார் எங்கள் அண்ணன் தளபதி. ஆகவே வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணிக்கு, வாய்ப்பளிப்பீர் இந்தியா கூட்டணிக்கு. எங்கள் அண்ணன் தளபதி யாரை காட்டுகிறாரோ அவரை பிரதமராக்குவோம். நலத்திட்டங்களை தமிழகம் கொண்டு வருவோம். தமிழகம் தழைக்க, தன்மானத்தோடு வாழ, இந்தியா முன்னேற வாக்களிப்பீர் திமுக கூட்டணிக்கு. வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.